வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பச்சை பயிருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதுதான் பாசி பயிர். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய பச்சை பயிர் நிறைய மருத்துவமைகளை நமக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து சுவையான ஸ்நாக்ஸ் முதல் சத்தான உணவுகள் வரைக்கும் சேலட்டாகவும் கூட பல தயாரிப்புகளில் பச்சை பயிர் நமக்கு முக்கிய பங்கு வகிக்குது. நாட்டினுடைய பல இடங்களில் இப்போது மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு, குளிர்காலமும் இன்னும் கொஞ்சம் நாளில் துவங்க ஆரம்பிச்சிடும். அப்போது நம்மளுடைய அந்த குளிர்கால டயட்டில், மழைக்கால டயட்டில் சத்தான ஒரு உணவாக பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் மக்களே. இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. ஃபைபர் சத்து என்ன பண்ண முடியும்னா, நமக்கு எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு ஃபைபர் சத்து உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பொட்டாசியம் என்ன பண்ண முடியும்னா, ரத்த அழுத்தம், பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். காரணம், ரத்த அழுத்தம் நமக்கு அதிகமாயிட்டாலும் அல்லது ரொம்ப குறைஞ்சிட்டாலும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால தான் நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது பொட்டாசியம் சத்து நமக்கு கிடைக்கப்பெறுவதால முதல்ல பிபியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு. ஸோ இது ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைக்கும் பொழுது தான் நமக்கு இதயம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். எனவே மாரடைப்பு, பக்கவாதம், இதய தசைகள் பலமிழந்து போவது, தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தை பலமாக வைத்துக் கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்கு. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய மசில் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடியது புரோட்டீன். அப்போ மசில் மாஸ்க்கு வந்து புரோட்டீன் பச்சை பயிரில் வந்து உருவாக்கும் மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சது மாதிரி திருப்தியாக நம்மளை உணர வைக்கும். பச்சை பயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி கணக்காயிடும். ஏன்னா அதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். காரணம், பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து தான். அதனால நம்ம அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு நம்மளுடைய உடல் எடையை வெயிட் போட்டுக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுவோம். அப்புறம் நம்மளுடைய இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான உடல் எடையை சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து உதவிகரமாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் தங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பச்சை பயிர் நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியம். அது பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பை சீராக இயங்க வைக்கிறதுக்கு, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் மற்றும் மற்ற செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதை வந்து குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கெல்லாம் பச்சை பயிர் ரொம்ப ரொம்ப நல்லது. இது தவிர பச்சை பயிர் வந்து ப்ரீபயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக இருக்கு. இது குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர். அதனால குடல் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்போ குடலில் நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சுக்கிட்டோம் அப்படின்னா செரிமானம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். அதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் பச்சை பயிர். பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டது. அப்படின்றதால பச்சை பயிரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பிபி லெவல், அதுக்கப்புறம் சுகர் லெவல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு, இப்போ தான் உங்களுக்கு நீரிழிவு நிலை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்வது மூலமாக அந்த ப்ராப்ளத்திலிருந்து முன்னாடியே விடுபட்டுறலாம். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்க உதவிகரமாக இருக்கும். இதனால பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கலாம் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமான முறையில் அதிகப்படுத்துவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடும் வெள்ளை அணுக்களை, ரத்த வெள்ளை அணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பல விதமான தொற்று நோய்களை வராமல் தடுத்துக்கலாம். எனவே நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போலாம் நிறைய பேருக்கு சருமம் மற்றும் கூந்தல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கு. நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவி
உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதால நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது புரோட்டீன் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த புரோட்டீனானது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கு மற்றும் அதனுடைய சேதத்தை சரி செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சை பயிறு பயோட்டின் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மூலமாக இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சருமம் மற்றும் கூந்தல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எனவே பச்சை பயிரை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனையை குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய் வரைக்குமே நமக்கு பச்சை பயிறு தடுத்து இதய ஆரோக்கியத்தெல்லாம் நமக்கு மேம்படுத்தும். ஸோ பச்சை பயிரை சாப்பிடுங்க. ஆரோக்கியமான மருத்துவமைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.